நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். காவிரி நீர் முல்லை பெரியாறு நீட் போராட்டம் உட்பட முக்கிய பிரச்சினைகளுக்கு கண்ணீர் வடிக்காத அமைச்சர்கள் ஜனநாயகன் படத்தை பார்த்து கண்ணீர் வடிப்பது குற்றால அருவியாலேயே போட்டி போட முடியவில்லை என முன்னாள் அமைச்சர் ஆர்.வி. உதயகுமார் கடுமையாக விமர்சித்துள்ளார். தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் திரைப்படத்திற்காக அறிவிக்கப்படாத அரசு விடுமுறை அமல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் முதல் அமைச்சர்கள் வரை மக்கள் பணிகளை புறக்கணித்து திரைப்பட கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதாகவும் சாடினார். மேலும் மக்களின் முக்கிய பிரச்சினைகளில் கவனம் செலுத்தாத அமைச்சர்கள் ஜனநாயகன் படத்தை பார்த்து கண்ணீர் வடிப்பதாகவும் விமர்சித்துள்ளதுடன் சினிமா கவர்ச்சியால் இளைஞர்கள் அரசியலில் தவறாக வழிநடத்தப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் நடித்துள்ள ஜனநாயக படம் நேற்று வெளியானது. இதனாலே தமிழகத்திலே நாம் நினைத்தது போல அறிவிக்கப்படாத அரசு விடுமுறை அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜனநாயக பட ரிலீஸுக்கு ரீல்ஸ் போட தியேட்டருக்கு போய்விட்டார்கள் நம்முடைய ஜனநாயக காவலர்கள். அதோடு மட்டுமா, அங்கே தியேட்டரிலே குற்றால அருவியிலே தண்ணீர் கொட்டியது. என்னவென்று திரும்பி பார்த்தால் தமிழக அமைச்சர்களின் கண்களிலே கண்ணீர் கொட்டிய அந்த காட்சி நம் நெஞ்சத்தை துடிதுடிக்க வைத்து விட்டது. காவிரி நீர் முல்லை பெரியாறு நீட் போராட்டம் உட்பட முக்கிய பிரச்சினைகளுக்கு கண்ணீர் வடிக்காத அமைச்சர்கள் ஜனநாயகன் படத்தை பார்த்து கண்ணீர் வடிப்பது குற்றால அருவியாலேயே போட்டி போட முடியவில்லை என முன்னாள் அமைச்சர் ஆர்.வி. உதயகுமார் கடுமையாக விமர்சித்துள்ளார். தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் திரைப்படத்திற்காக அறிவிக்கப்படாத அரசு விடுமுறை அமல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் முதல் அமைச்சர்கள் வரை மக்கள் பணிகளை புறக்கணித்து திரைப்பட கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதாகவும் சாடினார். மேலும் மக்களின் முக்கிய பிரச்சினைகளில் கவனம் செலுத்தாத அமைச்சர்கள் ஜனநாயகன் படத்தை பார்த்து கண்ணீர் வடிப்பதாகவும் விமர்சித்துள்ளதுடன் சினிமா கவர்ச்சியால் இளைஞர்கள் அரசியலில் தவறாக வழிநடத்தப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் நடித்துள்ள ஜனநாயக படம் நேற்று வெளியானது. இதனாலே தமிழகத்திலே நாம் நினைத்தது போல அறிவிக்கப்படாத அரசு விடுமுறை அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜனநாயக பட ரிலீஸுக்கு ரீல்ஸ் போட தியேட்டருக்கு போய்விட்டார்கள் நம்முடைய ஜனநாயக காவலர்கள். அதோடு மட்டுமா, அங்கே தியேட்டரிலே குற்றால அருவியிலே தண்ணீர் கொட்டியது. என்னவென்று திரும்பி பார்த்தால் தமிழக அமைச்சர்களின் கண்களிலே கண்ணீர் கொட்டிய அந்த காட்சி நம் நெஞ்சத்தை துடிதுடிக்க வைத்து விட்டது. நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட்.